கேர்ள்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா they expect a lot. நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. I think we don't care that much. அவ்வளோ கேர் பண்ணிக்க மாட்டோம். பட் we should put some efforts. இது நான் சொல்ல போகிற சில விஷயம்லாம் girls expect a lot. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னாவே போதும், she'll be yours man. But you should put minimum efforts for this. கண்டிப்பா கொஞ்சம் எஃபர்ட் ஆச்சும், like you should be that conscious. girls னு வரும்போது ரொம்பவே கான்ஷியஸா இருக்கணும். you can't handle அவங்களோட எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றது கண்டிப்பா ஒரு 10 மூளையாச்சு வேணும். it is not that easy to handle girls, but I will give you some 6 to 7 tips here today, and those tips will make you some what. First, in the basic tip என்னன்னு பார்த்தீங்கன்னா, she wants to dress you well. அவங்க நல்லாவே நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. of course you need to dress that well. இப்போ ஒரு கேர்ளை அட்ராக்ட் பண்ணால் the first external appearance is the first basic matter. next தான் அந்த internal பேசுறது பழகிறதுலாம். when they scroll the Instagram இல்லை உங்களோட WhatsApp DP பார்க்கும்போது you should be looking good. அப்படின்னா you should be attracted by them. so you should dress that good. இப்போ அவங்கள மீட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the dressing. நீங்கள் தூரத்துல இருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்க ட்ரெஸ் தான் ஓகே இஸ் லுக்கிங் ஸ்மார்ட், ஓகே இஸ் so good அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா you should dress that good. ரொம்ப பெரிய எஃபர்ட் கிடையாது. you should just match things, that's it. the matching things எல்லாம் நான் உங்களுக்கு வந்து லேட்டர் நிறைய வீடியோஸ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா you should dress well. கான்ஷியஸா இருங்க when you meet your girl. இல்ல ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறோம், well if it is a date இல்ல இதான் ஃபர்ஸ்ட் மீட்னு பார்த்தீங்கன்னா dress well. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு ட்ரெஸ் நல்லா பண்ணிக்கோங்க. அண்ட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டிப். அதுதான் அவங்க மைண்ட் செட்டை, நீங்க யாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டை like register பண்ணும். so never forget to dress that well. இந்த செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா make her love you. அவங்க உங்களை பிடிக்கிற அளவுக்கு தான் நீங்க பண்ணணும். that efforts be on time. இப்போ அவங்கள பார்க்க போறீங்கன்னா be just 5 minutes before them. ஆனா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா I was waiting for this much time அப்படி இப்படின்னு just few lies. கொஞ்சம் போய் சொல்றதுல தப்பு இல்லை, because you want her throughout your life. not only for your girlfriends, not only for your life partner. அவங்களுக்கு மட்டும் தான் இதெல்லாம் பண்ணுங்கிறது கிடையாது. if it is your girlfriend, like உங்க ஃப்ரெண்ட் அவங்கனாலும் she needs that importance. நீங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறீங்கிறது முக்கியம். so just say some few good words. காலையில எழுந்துச்சோனே ஒரு குட் மார்னிங் லைக் மீட் பண்ணும்போது just take care of her. அவங்களே நிறைய எஃபர்ட்ஸ் போட வைக்காதீங்க. you put some efforts to take care of her. you know something, this is a very secret message. நீங்கள் அவங்க மேலே பொசசிவாக இருந்தீங்கன்னா they like it a lot. கேர்ள்ஸ் வந்து நீங்கள் அவங்க மேலே பொசசிவாக இருக்கிறத காட்டினீங்கன்னா they like it that much பிடிக்கும். you just make her your girl. அவங்க உங்ககிட்ட இருக்கிற மாதிரி it is a very simple thing. just be possessive, but there is a line for possessive. பொசசிவ்னஸ்க்கும் சந்தேகப்படுறதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் ஃபால் ஹியர். பொசசிவ்னஸை ரொம்பவே அதிகமாகவும் காட்டாதீங்க. இட் வில் ஜஸ்ட் அ ஃப்ளாப். ரொம்பவே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் பி லிட்டில் பிட் பாசிட்டிவ். லைக் ரொம்பவே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் பொசசிவ்னஸ் மேட்டர்ஸ் அ லாட். ட்ரை திஸ். இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் பி அவைலபிள் ஆல்வேஸ். எப்போவுமே அவங்களுக்காக நீங்கள் இருந்துகிட்டே இருக்கீங்கன்னு காட்டாதீங்க. ரொம்ப டூ மச்சாக கொடுத்தீங்கன்னா they will take advantage of that. you don't want that. அது நமக்கு தேவையே இல்லை. don't be available that much. give like be engaged in your work. ஆனால் அந்த ஒர்க் டைமில் there is this secret thing. இதை தான் சொல்ல நினச்சேன். நீங்கள் ஒரு வேலையில் எங்கேஜாக இருக்கும்போது just if she texts you, just say okay பரவாயில்ல நான் என் வேலையில் தான் இருக்கேன், but I will text you, no worries. ஒரு 10 minutes நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறேன். அப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனால் I feel so relaxed. அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண பாருங்கள். she will fall for you. that is I think it is a major thing. நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா pamper her always. லைக் அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணுங்க அவங்கள. இஃப் ஷீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஏதாவது ஃபீவர் இருக்குன்னா ஜஸ்ட் have some 10 to 15 messages. நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்கியா, go have your tablets. நல்லா சாப்பிடு. முதல்ல டேப்லெட் போடு. எனக்கு முதல்ல ஸ்னாப் அனுப்பி என் நீ டேப்லெட் போடலையா இல்லையான்னு எனக்கு தெரியணும். லைக் இந்த மாதிரி குட்டியாக பேம்பர் பண்ணுங்க அவளை. லைக் ஒரு குழந்தை மாதிரி, லைக் யோர் பேபி, உங்களோட குழந்தை மாதிரி பேம்பர் பண்ணி பார்த்தீங்கன்னா she will like you like hell. girls will fall for that. அவ்வளோ பிடிக்கும் கேர்ள்ஸ்க்கு. நீங்கள் அவங்கள பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா டோன்ட் பி ஸோ ரூட். ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கோவமே வந்தாலும் சிரிச்சுட்டு இட்ஸ் ஓகே பரவாயில்ல வி வில் see to this அப்படின்னு பேம்பர் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் she will not do that. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நெக்ஸ்ட் டைம் அவங்க பண்ண போகிறதில்ல. பட் இஃப் யூ ஷவுட், நீங்கள் கத்துனீங்கன்னா அஃப்கோர்ஸ் she won't mind. அவங்க நினச்சி கூட பார்க்காம she will do the same thing again.
You don't want that. அது பண்ணினா you will be getting irritated. அதுக்கப்புறம் உனக்கு irritate ஆயிடுச்சு. So you don't want to do that. Pamper her, make her comfortable. That's enough. This next point என்னன்னு பார்த்தீங்கன்னா surprise her often, like monthly once. Like when you meet up, daily text பண்ணும்போது சொல்ல, like when you meet up once in a while, இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் எப்பயாச்சும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தாட்டி மீட் பண்ணும்போது, இல்லை எங்கேயா மூவி போகும்போது, இல்லை எங்கேயா பார்க்கும்போது, give some surprises. Or else தூங்கி எந்திரிச்சு ஒரு சண்டை போட்டுட்டு தூங்குறீங்க, காலைல எந்திரிக்கும் போது give some sweet messages, ஒரு பெரிய பேசேஜ், like you love her, you care for her, அந்த மாதிரி இருக்க மாதிரி மெசேஜஸ் அனுப்பிச்சுடுங்க. She will be so, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களுக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். ஜஸ்ட் கிவ் சம் சர்ப்ரைசஸ். காசு போட்டு தான் சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறது கிடையாதுங்க. கிவ் சம் மெசேஜஸ். நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் இருக்குது. டூ சம் கிராஃப்ட் ஒர்க்ஸ். பாய்ஸ் கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுறாங்கன்னா ஷீ வில் பி சர்ப்ரைஸ்ட். என்னடா பையன் உட்காந்து நமக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்மளை குட்டி குட்டியாக சந்தோஷப்படுத்துகிறானே அப்படிங்கிறது தே வில் பி ஹேவிங் இன் மைண்ட். அந்த தாட்டே லைக் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க யார்ட்டையுமே. ஷி வில் லவ் யூ லைக் ஹெல். ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் த மோஸ்ட் லைக் இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ண சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி இட் இஸ் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் லைக் கேர்ள்ஸ் லைக்கிங் யூ. உங்களை ரொம்ப பிடிக்கணும்னா யூ ஹாவ் டு ஹாவ் திஸ் சீக்ரெட் மெசேஜ் வித் யூ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பே அட்டென்ஷன் டு ஹர். அவங்களுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுங்க. அவங்க பேசும்போது கவனிங்க என்ன பேசுகிறாங்கிறது. டோன்ட் ஃபர்கெட் வாட் ஆர் லைக் அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் எப்பவும் மறந்துடாதீங்க. குட்டி குட்டி விஷயத்த கூட மறந்துடாதீங்க. லைக் ரிமெம்பர், நீ அன்னைக்கு சொன்னல நான் இதை மேக்கர் ஃபீல் தட் சார் நம்ம சொல்கிறது எதுவுமே அவன் மறக்கிறது இல்லை. இஸ் கிவிங் அட்டென்ஷன் டு அவர் வேர்ட்ஸ். நான் சொல்கிறத மதிக்கிறான். அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. ஷி மைட் பி ஹேவிங் சம் குட் பாயிண்ட்ஸ், மேபி ஷி மைட் பி கரெக்ட் இன் சம் சிச்சுவேஷன்ஸ். அதெல்லாம் பாருங்கள். நான் சொல்கிறது மட்டும் தான் கரெக்டு, நான் பேசுகிறத மட்டும் நீ கேளுன்னு சொல்லாது. நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் அவளை பேச விடுங்க, அந்த பொண்ணை பேச விடுங்க. அதை பண்ணிங்கன்னா லைக் ஓகே இஸ் கிவிங் சம் இம்பார்ட்டன்ஸ் டு மீ. நான் பேசுகிறதுக்கு மரியாதை இருக்குது, நான் பேசுகிறத ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, நான் பேசுகிறத ரசிக்கிறாங்க ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு. ஸோ நெவர் ஸ்பீக் டூ மச். ரொம்ப அதிகமாக நீங்களே பேசிகிட்டு இருக்காதீங்க. பிளா 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 பிளான்லாம். ஜஸ்ட் த்ரோ தட். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. மேக்கர்ஸ் ஃபீல் வாட் ஷீஸ். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பாப் அப் த ஆன்சர். அவங்க பாலை அவங்களுக்கே திரும்ப போடுங்க. தட்ஸ் வெரி சிம்பிள் ரைட். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு மேக் அ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். That's enough. All right boys, இன்னைக்கு நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். From 18 டீனேஜ்லேருந்து everyone wants to be attracted. நம்மளை எல்லாருக்கும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கணும்னா, என் கூட இருக்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ரொம்ப பிடிக்கணும், என் ஃப்ரெண்டுக்கு நான் மட்டும் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு தெரியும்னா you should put some efforts. நான் சொன்ன எஃபர்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா I think she will be so comfortable with you and she will be having the trust. This trust is very much important. The trust பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 important. And நான் சொன்ன சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா the trust issue you'll be rocking man. All right boys, I'll see you in another video. Until then it's bye from your Maverick. Take care internally and externally.